பழனி அருகே பாரம்பரிய முறையில் காளை மாடுகளை வைத்து நிலத்தை உழுவதால் முளைப்பு திறன் அதிகரிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி, அமரப்பூண்டி, கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் மானாவாரி நிலங்களில் தற்போது விவசாயிகள் மக்காச்சோள சாகுபடியில் முழுவீச்சில் இறங்கியுள்ளனர். தற்காலத்தில் டிராக்டர் எந்திரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதால் மாடுகளை வைத்து உழவு பணி மேற்கொள்வது குறைந்து வருகிறது. எனினும் விவசாயிகள் பலரும் காளை மாடுகளை பூட்டி பாரம்பரிய முறையில் உழவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆழமாக உழுது விதைக்கும் பொழுது முளைப்பு திறன் நன்றாக உள்ளதாக கூறும் அவர்கள், நிலத்தில் விழும் மாடுகளின் கழிவுகள் இயற்கை உரமாக பயன்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தனர். வேளாண் எந்திரங்களைப் போலவே பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்கலப்பையுடன் மாடுகளும் வாடகை கிடைக்கின்றன. மாட்டோட வச்சு நாங்கள் ஓட்ட போகும்போது நல்லா ஆழமாக போகுது, முளைப்பு திறன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செலவே அதிகமானாலும் பரவாயில்லைன்னு இதை வச்சுட்டு வச்சுட்டு இருக்கிறோம்ங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஏறு மாடு எல்லாம் சேர்த்து பார்க்கணும் 3500 வரைக்கும் செலவாகுது. இருந்தாலும் இது நம்ம பழைய முறைப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஃபேக்ட்ரியில் போட்டோம்னா கொஞ்சம் முளைப்பு திறன் கம்மியாக இருக்குது, ஒன்று சைடில் விழுந்துருது, மேலே விழுந்துருது. அதனால ஏர்லேயே போடலாம் அப்படிங்கிறதுனால ஏரில் வர சொல்லி இப்போ ஆய்க்குடியிலிருந்து ஏருக்கு வந்திருக்காங்க. அவங்க இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. டிராக்டரியில் போடுற போது நாங்களாம் 1500 தானுங்க மணிக்கு வாங்குகிறோம். மாடுகளை வளர்க்கும் கூலி தொழிலாளர்களுக்கு ஊக்கப்படுத்துவதுடன் நல்ல மகசூல் கிடைக்க வழிவகுக்கும் என்பதாலும் சால் ஓட்டும் பணியை மேற்கொள்வதாக விவசாயிகள் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.